அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சைவ சித்தாந்த பெருமன்றம் இன்றைக்கு 120ஆம் ஆண்டு விழா மாநாட்டினை நிகழ்த்துகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய அளவில் மிக இன்றியமையாத ஆளுமைகளும் இந்த சைவ சித்தாந்தம் என்கிற ஒரு நெறியின் தன்மையை, அதனுடைய ஒரு தேவையை எடுத்து உரைக்கின்ற வகையில் நெறிப்படுத்த இருக்கின்ற சான்றோர்களுமாக இந்த அவை நிறைந்திருக்கிறது. இந்த அவைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சைவ சித்தாந்த பெருமன்றம், அதனுடைய வரலாறு, இவையெல்லாம் ஒரு மிக விரிவான தளத்திலே பேசப்பட அளவிற்கு தொண்டிலே விஞ்சி இருக்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் 7/7/1905 திருப்பாதிரிப்புலியூர் என்ற தலமான கடலூரில் தொடங்கப்பெற்ற ஒரு நிறுவனம். தொடங்குகிற காலத்தில் ஞானியார் சுவாமிகள் தலைவராக இருந்து அதை தொடங்கி வைத்தார்கள். அப்பொழுது அந்த தொடக்கத்திற்கு உடன் இருந்தவர் அப்போது கடலூர் மாவட்ட முனிசிப்பாக இருந்த ஜே.எம். நல்லசாமி பிள்ளை அவர்கள். அவரால் தான் ஞானியார் சுவாமிகளே நீங்கள் இருந்து இதை செய்ய வேண்டும் என்று பணித்து தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு 2 காரியதரிசிகள் இருந்து திடீர் மறைவு அமைந்ததனால் சொற்பொழிவு செயலாளராக, மேனேஜராக இருந்த மறைமலை அடிகள் சைவ சித்தாந்த பெருமன்றத்திற்கு அல்லது மகா சமாஜத்திற்கு செயலாளர் ஆனார். இதுதான் வரலாறு. தொடக்கத்தில் ஞானியார் சுவாமிகள் தான் ஜே.எம். நல்லசாமி பிள்ளை அவர்களை கொண்டு, அதோடு பொன்னுசாமி முதலியவர்களை எல்லாம் கொண்டு அதை தொடங்கி வைக்கிறார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், 1901 வைதிக சைவ சித்தாந்த சண்டமாருதம் என்று சொல்லப்படுகிற சோமசுந்தர நாயகர் மறைவு அமைந்து விடுகிறது. அந்த சோமசுந்தர நாயகர் வேதாகமோக்த சைவ சித்தாந்த சபை என்று ஒரு சபையை நடத்தியிருந்தார் சென்னையிலே. அவரால் திருச்சி, பெங்களூர், ஹைதராபாத் எல்லா இடங்களிலும் சபைகள் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டன. 1900க்கு முன்னதாக திருக்குறள், முதல் திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதுகிறார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கிற அந்த திருக்குறளுக்கு சித்தாந்த ரத்னாகரம் என்கிற அந்த தொடர் இதழ் நூலின் தொடக்கத்திலே சோமசுந்தர நாயகர் எழுதுகிறார். அதில் என்ன எழுதினார் என்றால், தமிழ் மட்டுமல்ல எல்லா பாஷைகளுக்கும் அகரம் தான் முதல், வடமொழி முதலிய எல்லா பாஷைகளுக்கும் என்று எழுதினார். அதிலே வெகுண்டெழுந்த பிராமணர்கள் அவரை கச்சை கட்டி கொண்டு எதிர்த்தார்கள். அதன் காரணமாக சைவத்தையும் எதிர்த்தார்கள். அதற்கு முன்னதாக சோமசுந்தர நாயகர் வேதாந்தியாக இருந்தார். அவர் பிறகு சைவத்திற்கு கருத்தியல் தெளிவில் மாறினார். இந்த சிக்கலில் தான் தமிழிலேயே எழுத வேண்டும். அன்றைக்கு அறிஞர்கள் என்று சொன்னால் சமஸ்கிருதம் கலந்து எழுதுகிறவன் தான் அறிவாளி. அப்படித்தான் அன்று வரை மிக பெரிய அளவில் அறிஞர்கள் கூட்டம் வேலை பார்த்தது. அந்த முதல் குறளுக்கு அந்த யுத்தம் ஆரம்பித்த உடனே மறைமலடிகள் ஒரு விளக்கம் எழுதி தருகிறார். அதை பார்த்த சோமசுந்தர நாயகர்
இது நன்றாக இருக்கிறது, இந்த முறையிலேயே நீ எழுது, எங்களைப் போல சமஸ்கிருதம் கலந்து எழுத வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மறைமலடிகள் எழுதுகிறார், நான் சமஸ்கிருதம் கலந்து எழுத வேண்டும் என்று நினைத்தேன். நாயகர் அவர்களுடைய ஆணையினால் நான் நல்ல தமிழில் எழுத உட்படுத்தப்பட்டேன் என்று வாக்குமூலம் தருகிறார் மறைமலடிகள். இது மறைமலடிகளே எழுதினார், சோமசுந்தர நாயகர் வரலாறு நூலிலே இருக்கிற செய்தி. எதற்கு இதை குறிப்பிட்டேன் என்றால், இந்த தமிழ் திராவிடம் என்கிற அந்த போராட்டத்திற்கான ஒரு அறிஞர்கள் சார்பான ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்தவர் சோமசுந்தர நாயகர். அதற்காக இந்த வரலாற்று குறிப்பை சொன்னேன். அவருடைய மறைவுக்கு பின்னர் தான் சைவ சித்தாந்தத்தை இயக்கப்படுத்துகிற ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிறைவு செய்வதற்குத்தான் ஞானியார் சுவாமிகள் இந்த சைவ சித்தாந்த மகா சமாஜத்தை தொடங்குகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், 2 சமாஜ் தொடக்கத்திலெல்லாம் சங்கம்னு எழுதுவாங்க. சங்கம்னு எழுதுறதுக்கு யார் காரணம்னா புத்தர். அவருக்கு யார் காரணம் அப்படின்னா லிச்சாவி சமூகம், வஜ்ஜியர்கள் என்று சொல்லப்படுகிற லிச்சாவி சமூகத்தோட கட்டமைப்பு தான் சங்கம். அதை மாதிரியாக வைத்து புத்தர் சங்கத்தை தோற்றுவித்தார். அது கிமுக்களில் சங்கத்தை தோற்றுவித்த புத்தருக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டினுடைய சார்பில் அல்லது பிரித்தானிய காலத்தினுடைய காலத்தில் சமாஜங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. அதுல தான் ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம். அந்த அடிப்படையில் தான் ராமலிங்க அடிகளாரும் சமாஜம் எல்லாம் பேர் வைக்க முயற்சி செய்கிறார். ஆனால் பிறகு சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் என்று அதை மாற்றி அமைக்கிறார், அல்லது சன்மார்க்க சங்கம் என்றும் அமைக்கிறார். ஏன்னா மறுபடியும் அவர் அந்த சமாஜம் என்பதற்கு மாற்று எண்ணுகிறார் வள்ளலார். இப்ப நமக்கு சைவ சித்தாந்த பெருமன்றம் என்று இன்றைக்கு சொல்லுகிற இந்த மன்றத்தை சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்கிற பெயரில் தான் 1905 தொடங்குகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிரம்ம சமாஜம் ஏன் வந்ததுன்னு, எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருப்போம். இஸ்லாமிய சிக்கல் வந்த காலத்துல இங்கே இருக்கிற சமஸ்கிருத வித்வான்கள் அந்த எந்த கடவுளை முன்னிறுத்துவது என்கிற சிக்கல் வந்தபோது அல்லாவும் ராமனும் ஒன்று அப்படின்னு எழுதுற காலத்துல குருநானக் இதெல்லாம் அதான் மரபு. அதுக்கு காரணம் அருணகிரிநாதர். அந்த அல்லாவும் ராமனும் ஒன்றுன்னு எழுதின காலத்துல இந்த பிரித்தானியர்களை எதிர்க்கிற ஒரு அமைப்புல நாம ஒரே கடவுள்னு சொல்லுவோம், அப்பதான் இந்த பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு பிரம்ம சமாஜத்தை கிறிஸ்துவ மிஷனரிகளினுடைய பேட்டர்ன்ல தொடங்குறாங்க. அதான் அதுக்கான மாடல், பிரம்ம சமாஜத்தினுடைய மாடல். அதுலதான் விவேகானந்தர் போறார். ஆரிய சமாஜம் அது இல்ல, சமஸ்கிருதத்துக்காகவே ஏற்படுத்தப்பட்டது ஆரிய சமாஜம். அது சார்பு அல்லது ஒரு தீவிரவாத மாதிரியான ஒரு அமைப்பு அது. ஆனால் பிரம்ம சமாஜம் அப்படி இல்லை. எல்லாரையும் ஒன்றிணைப்பதற்கு கடவுளை தனித்தனி பேர்ல தெய்வங்களா சொல்லாம ஒரே தெய்வத்தன்மையில நாம அதை முன்னெடுத்து ஒன்றிணைக்கணும், கட்டமைக்கணும் அப்படின்னு தான் பிரம்ம சமாஜம். அது விவேகானந்தருக்கு பிடிச்சுதான் போறாரு. பின்னாடி வெளியே வந்துட்டு அவர் தனியா அதை இயக்கப்படுத்துறார். இது பிரம்ம சமாஜத்துக்கான ஒரு மூவ்மெண்ட், அந்த இயக்கத்தினுடைய வரலாறு. இது மாதிரி சமாஜம் என்கிற பெயரில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிற ஒரு வெகுஜன மக்களுக்கான ஒரு ஈர்ப்பு அல்லது ஒரு ஏற்கனவே புரிந்து கொண்ட விஷயத்தில் இணைக்கிற ஒரு முறை, அதுக்கு தான் சைவ சித்தாந்த மகா சமாஜம் அப்படிங்கிற பேரை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தனித்தமிழ் பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு அது சைவ சித்தாந்த பெருமன்றம் அப்படிங்கிற பேர்ல நிலை நிற்குது. இது நம்ம மன்றத்தோட வரலாறு. சரி, மன்றத்துக்கு என்ன வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மன்றம் 2-3 வேலையை செய்யும். உங்களுக்கு தெரியும், சென்னை பல்கலைக்கழகத்திலாம் அந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அப்படிங்கிற பாடத்திட்டெல்லாம் தமிழ் உங்களுக்கு சிக்கலா இடம்பெறாது. அந்த தமிழும் செம்மொழி தான், அதை நீங்க இணைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை தொடங்குகிற காலத்துல
சென்னை பச்சையப்பன் கல்லூரியில தான் அதுக்கான மாநாடு 1915 நடக்குது. அதை நடத்தினது சைவ சித்தாந்த மகா சமாஜ். வையாபுரி பிள்ளைலாம் அதில் இருக்கிறாங்க. அவர் தான் அந்த மாநாட்டில் தான் தமிழை செம்மொழியாக அறிவிக்கிற தீர்மானம் போடப்பட்டது. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில தான் அது நடந்தது. அதுக்கு பிறகு சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் இலக்கியங்கள், நாம செம்மொழி இலக்கியங்கள் இன்னைக்கு சொல்றோம் பாருங்க, அதை பண்டைய இலக்கியங்கள் சொல்லுவாங்க. பண்டை தமிழ் இலக்கியங்கள் அப்படிதான் பேர். அதை தொகுத்து, அதுவும் தொகுத்தது வெறுமனே இல்ல, ஆசிரியர்கள் படைப்பு முறையா, வெறும் இலக்கியமா இல்லாம எந்தெந்த ஆசிரியர் எப்படி எப்படி படைச்சாங்களோ அந்த தொகுப்பு, ஆசிரியர் படைப்பு, ஆசிரியர் தலைப்புல எல்லாத்தையும் சேர்த்துடணும். இப்ப நக்கீரர்னா அவர் செஞ்ச எல்லாத்தையும் ஒரே தொகுப்பா இருக்கும். அந்த மாதிரி எல்லா பாடல்களையும் தொகுத்து அதுக்கு சங்க இலக்கியம்னு பேர் கொடுத்தது சைவ சித்தாந்த மகா சமாஜம். சங்க இலக்கியம் பேர் கொடுத்தது தமிழ் பண்டிதர்கள்லாம் இல்ல, தமிழ் சபைகள்லாம் இல்ல, சங்க இலக்கியம் என்ற பெயரை வழங்கியது சைவ சித்தாந்த மகா சமாஜம். அதுக்கப்புறம் தான் அது பாரி நிலையத்தில் அதை இரண்டாவதாக வையாபுரி பிள்ளை அங்கேயும் அதை பதிப்பு செய்ய கொடுக்கிறார். இதுதான் தமிழ் இலக்கியத்தோடு கூட சைவ சித்தாந்த மகா சமாஜம், அதாவது பயணப்பட்ட வரலாறு. அதுக்கப்புறம் சைவ சித்தாந்த மகா சமாஜம் தான் செம்பதிப்பை தெளிவாக இன்றைய வரை ஒரு செம்பதிப்பு, நீங்க சங்க இலக்கியங்களுக்காக இருக்கட்டும், திருமுறைகளுக்காக இருக்கட்டும், இன்னும் திருவம்பாவைக்கு கூட, வைணவ இலக்கியங்களுக்கு கூட அந்த பதிப்பை செய்தது சைவ சித்தாந்த மகா சமாஜம். அது என்ன வேடிக்கை அப்படின்னா, மயிலையில இருந்த பாலசுப்பிரமணிய முதலியார், அவர் தான் முக்கியமான ஒரு ஆளுமை நூல்கள் வெளியிட்டதுல. அவர் வைணவத்துல பேர் வச்சுக்கிட்டு மாதவதாசன் பேர் வச்சுக்கிட்டு திருவம்பாவைய போட்டாரு, வைணவ இலக்கியங்களை போட்டார். அவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி. அவர் காலத்துல எல்லா நூல்களும் வெளிவந்தன. தமிழ் இலக்கியங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா நூல்களும் மன்றத்தின் மூலமா வெளிவந்தது. அதோட 90 ஆண்டுகளாக சித்தாந்தம் என்கிற இதே நடக்கிறது. தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அல்லது ஒரு சமயத்தினுடைய மெய்ப்பொருள் அல்லது தத்துவம், இதனுடைய வரலாறு இப்பெல்லாம் நீங்க எல்லாம் இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் சைவரா வைணவரான்னு கேட்டா, பொதுவா சைவ சித்தாந்த மாநாட்டில் நீங்க சைவரா வைணவரான்னு கேட்கக்கூடாது, சைவர் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. நாம பொதுவா சைவர் தான். நாம எந்த சமயவாதியும் கிடையாது. நாளைக்கே திருப்பதி கூப்பிட்டா போயிடுவோம். சரி, திருப்பதியில இருக்கிறவர் முருகனா நாராயணான்னு கேட்டா நாங்க முருகன் சொல்லிட்டு திருப்பதிக்கு போவோம். அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது நாங்க மாத்திப்போம். உங்களுக்குன்னு ஏதாவது கொள்கை இருக்கானா அதெல்லாம் கிடையாது, கோயிலுக்கு போவோம், எல்லா கோயிலுக்கும் போவோம். அப்ப நம்ம சமயம் அப்படிங்கிறதுக்கு ஒன்றுத்துக்கு விவரம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு அடிப்படை இல்லாம தான் நம்ம அதுல இயங்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம புத்தகம் நிறைய வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம திருவாசகம் நிறைய பாடுவோம். அதுதான் இப்ப நிறைய எல்லாராலையும் பெரிய அளவுல போற்றப்படுகிற ஒரு நூலா இருக்குது. ஆனால் திருவாசகம் படிக்கிறதுனால நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டோம். திருவாசகம் படிப்போம். பொதுவா நம்மளோட நிலவரம் என்னன்னா, கேட்கறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படிங்கிற நிலவரம் தான் எல்லா கொள்கையிலையும் இருக்குது. ஆனா அந்த நிறுவனங்களை நடத்துறவங்க இருக்கிறாங்க பாருங்க. இப்ப பெருமாள் கோயில், பாஸ்தாதி கோயில் இருக்குன்னா யார் நடத்துறது? நடத்துறவங்களை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க தான் வைணவர்கள். அதே மாதிரி சைவத்துல நீங்க கோயில் இருக்குல்ல, கோயிலை நடத்துறவங்க யாராவது சைவரான்னு கேட்டா அதுதான் சந்தேகமா. இந்த பிரச்சனையை தீர்க்கிறவர் தான் ஞானியார் சுவாமிகள். அதுக்காக தான் சைவ சித்தாந்த மகா சமாஜத்தை உருவாக்கினார். உங்களுக்கு என்று எது உரிமை, நீங்கள் எந்த தளத்தில் இயங்குகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு ஒரு அறிவார்ந்த சமூகம் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக ஞானியார் சாமிகள் இதை செய்கிறார். பல ஆண்டுகள் தலைமை வகிக்கிறார். நடுவில் செயல்படாமல் இருக்கிறப்ப மறுபடியும் அவரே காசு கொடுத்து மறுபடியும் மாநாடு நடத்தி மறுபடியும் உயிர் கொடுக்கிறார். ஞானியார் அடிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பெரியாருடைய மதிக்கத்தக்க, பெரியாருடைய
பெரியார் போற்றி வணங்கிய ஒரு ஆளுமை. பல்லக்கு சாமியார் அவருக்கு பேர், பல்லக்கு சாமியார்னு பேர், பழனியாண்டி. அவரு கோவலூர் ஆதீனம் ஞானியார் அடிகள். அந்த சுவாமிகள் 4ஆம் தமிழ் சங்கத்தை கொண்டு வந்தார் பாண்டித்துறை தேவரை வச்சு. அவர் தான் கரந்தை தமிழ் சங்கத்துல தமிழ் சொல்லி கொடுக்க வேலை பார்த்தார் உமாமகேஸ்வரம் பிள்ளைய வச்சு. அவர் தான் சைவ சித்தாந்த மகா சமாஜத்தை தொடங்கி வச்சவர். அவரால் தொடங்கப்பட்டதுனாலே இதனுடைய அந்த ஆற்றல் வழிவிழக்காமல் உங்களை போன்றவர்களால் இன்றைக்கு அது உலகத்திற்கு தன்னுடைய செயலை செய்து ஒரு வெற்றி பெறுகிற ஒரு வாழ்க்கை, அந்த வெற்றி பெறுகிற ஒரு வளர்ச்சி பயணத்தை பெற்றிருக்கிறது. அப்படிங்கிற வகையில ஞானியார் சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மனிதர் தான். அவருடைய ஆசீர்வாதம் அல்லது அவருடைய வாழ்த்து என்பது இன்றைக்கு இந்த மக்களுக்கான பணியை செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது மட்டுமல்ல, மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் வேல்முருகன், சரவணகுமரன், மதிப்பிற்குரிய மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி போன்றவர்களை இங்கே இணைத்திருக்கிறது. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய விஷயம். அப்போ ஒரு வரலாறு இப்ப நான் இதை உங்களுக்கு சொல்லும் போது என்ன முக்கியம் அப்படின்னா, இப்ப மதிப்பிற்குரிய இளங்கோ அவர்கள் இருக்கிறார். அவர் தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய செயல் அலுவலர் இருந்தாலும் அவர் விருது வாங்கினவர். நம்ம சென்ற காலத்து முதலமைச்சர் கையால என்ன அப்படின்னா, இந்த புயல் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவர்களை முயற்சி செய்து காப்பாற்றின ஒரு வகையில. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற பல்வேறு நலத்திட்டங்களுக்கு உதவியா இருந்தவர். முன்னாள் துணை முதல்வராக இருந்தப்ப அவருக்கு உதவியாளராக இருந்து. ஏன் இங்க நான் சொல்றேங்க அப்படின்னா, அவங்களுடைய பெருமைக்காக இல்ல, அவர்களையும் சைவம் இழுக்கிறது, இழுத்து வேலை வாங்குகிறது என்று சொன்னால் ஞானியார் சுவாமிகளுடைய அந்த தீர்க்க தரிசனம் இங்கே இயங்குவதற்கு ஒரு பாலம் அமைகிறது. அதுதான் இங்க முக்கியம். நாம உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நிறைய மாநாடுகள் நடக்குது. இப்ப சைவத்துக்கு மாநாடு நடக்குது, தொலைக்காட்சியெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, எல்லாரும் போவாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப அண்மையில சென்ற வாரம் கம்பராமாயணத்துக்கு நடந்தது, அதுக்கு முன்னாடி சேக்கிழாருக்கு நடந்தது, அதுக்கு முன்னாடி சைவ சித்தாந்தத்துக்கு நடந்தது. சரிங்க, இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்போம். பொதுவா இது எல்லாமே எதுக்கு இந்த வேலைக்கே நடக்குது? இப்ப இந்த இலக்கிய கூட்டம் நடக்குது. இப்ப நான் அறிமுகம் அப்படின்னா அவங்கள பத்தி இல்ல, இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுறேன். எல்லாம் எதுக்காக நடக்குது, நீங்க எதுக்கு நடத்துறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும், ராமாயணத்தை பத்தி ஒரு கவிஞர் பேசுறாரு, உடனே இன்னொரு அறிஞர் அதை மறுக்கிறாரு. இதெல்லாம் நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சுவை, இது ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம் எப்படி நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி. இப்ப தொடர்ந்து இலக்கியமா நடக்குது. இப்ப நீங்க உட்காருங்க, நீங்க ஒரு பெரிய புராணம் கேட்கறீங்க, ஒரு கதையை கேட்கறீங்க, பட்டிமன்றம் நடத்துறீங்க, அதுல நிறைய விஷயம் பேசுறீங்க, அதுக்கு இணையா கம்பராமாயணம் பேசுறீங்க. இதான் நடந்தது. உங்களுக்கு தெரியும், ஆசா ஞான சம்பந்தம் இலங்கைக்கு போனாரு, கம்பராமாயணம் பேசிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு தொண்டை போயிருச்சு. இல்ல நான் தமிழ்நாட்டுக்கு போறேன்னு விமானத்தை ஏற்பாடு பண்ண சொல்றாரு. உடனே இல்ல நாங்க இங்க ஒரு சித்தர் வந்திருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோகர் சாமி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. யோகர் சாமி, நீ நான் உனக்கு சொல்ற செய்வியா, நீ இனிமே கம்பராமாயணத்தை விட்டு பெரிய புராணம் பேசுறியா, நான் உனக்கு தொண்டையை சரி பண்றேங்கிறாரு. தொண்டையை சரி பண்றாரு, அதுல இருந்து பெரிய புராணம் பேசுறாரு. யாரு? ஆசா ஞான சம்பந்தம். அப்போ ஆசா ஞான சம்பந்தம் தான் பெரிய புராணம் ஒரு ஆய்வு, சைவ தேவார மூவர்லாம் வெளியே கொண்டு வர்றாரு. என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இலங்கையில் இருக்கிற யோகர் சுவாமி கம்பராமாயணத்துக்கு மாற்றா பெரிய புராணத்தை பேசுன்னு ஏன் சொன்னார்? அதே மாதிரி திருக்குறள் எத்தனை வருஷம் கழிச்சு யார் வெளியே கொண்டு வந்தா? பெரிய புராணம் தான் திருக்குறளை வெளியே கொண்டு வந்தா. அதுக்கு முன்னாடி யார் கொண்டு வந்தா? அதுக்கு முன்னாடி நீங்க எங்க வரலாறுல பதிவு பண்ணீங்க? இல்ல. அப்ப சைவம் ஏன் திருக்குறளை கொண்டு வருகிறது? அதுக்கும் ஒரு கேள்வி இருக்கு. அப்ப வெறும் இலக்கியமா பார்க்காம எந்த அடிப்படையில இதை பார்க்கறது அப்படிங்கறதுதான் முக்கியம். இப்ப நாங்க பெரிய புராணத்துக்கு கூட்டம் நிறைய வரும். ஏன் வரும்? அங்க போனா 4 நல்ல வார்த்தை கேட்டு தூங்கிட்டு இல்ல நல்லா வரலாம். கம்பராமாயணத்துக்கு போனா 4 வார்த்தை கேட்கலாம்.
ஏன் இந்த கூட்டம் அதே மாதிரி இல்லாம வேறுபட்டதா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சமாவது நமக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குதுங்கிறத காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கேட்டுட்டு நான் அதுல ஓய்வு எடுக்கிறது இல்லை என் வேலை, கேட்டுட்டு மன அமைதி அடைகிறது இல்லை என் வேலை. எந்த அடிப்படையில் நான் இதனோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன் அல்லது எந்த அடிப்படையில் இது எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறதுனாலதான் சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற சைவ சித்தாந்த பெருமன்றம் நடத்துற இந்த விழாவை வேறுபட்ட ஒரு சிந்தனையில நாங்க வடிவமைத்தோம். அதனால நீங்க வந்திருக்கிற எல்லாருமே ஆற்றல் நிறைந்த ஒரு அடையாளம் அப்படிங்கிறத உங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் எனக்கு இப்ப தேவை. ஏன்னா இப்ப நம்ம சிகரம் செந்தில்நாதன் ஐயா வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் நிறைய அவர் ஒரு நான் ஒரு வழக்கு நடத்துறேன்னா அவர் எனக்கு எதிர் வழக்குக்கு அவர் சொந்தக்காரர். ஏன் நம்ம அவர் வராரு நான் வரேன் அப்படின்னா, இப்ப நான் என் வழக்குக்கு எனக்கு எதிராளியா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வழக்கறிஞர் அவர். அப்ப நான் ஏன் அவரை கூப்பிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்து என்பது இதற்கான தெளிவில் இயங்க வேண்டும். எனக்கு சார்பு என்பது கருத்தாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய மனிதர்களுக்கான உரிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறேன் அப்படிங்கறதான் அவரும் நானும். அதனையா அந்த கருத்துல அவர்கள் இன்றைக்கு நான் அழைத்த உடனே வந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில தான் நான் வேல்முருகன் ஐயா கிட்ட கேட்டேன், நீங்க கொஞ்சம் இந்த மாநாட்டுக்கெல்லாம் கொஞ்சம், ஏன்னா அவங்களாம் இந்த மாநாட்டுக்கு புதியவர்கள், நம்ம சைவ சித்தாந்த மகா சமாஜத்தினுடைய தொடர்புல புதியவர்கள். ஆனா சரவணகுமரன் ஐயா அவர்கள் இதுல இணைந்திருக்கிறவர் தான். இருந்தாலும் அவர்கள் நாங்கள் ஒரு சில செய்திகளை சொன்ன உடனே இதை நாம் வெளி உலகத்திற்கு தொடர்ந்து பேச வேண்டும், அதுக்கு நீங்கெல்லாம் உறுதுணையா இருக்க வேண்டும் நான் கேட்டுட்டேன். அதனால அவர்கள் பெரியவர்கள் என்பது மட்டுமல்ல, இந்த கொள்கை இந்த சமூகத்திற்கு பெரிய கொள்கை, இந்த சமூகத்திற்கான உரிமை, இந்த சமூகத்திற்கான தேவை அப்படிங்கிறத விளக்கப்படுத்துவதற்கு நாம் அவர்களை இங்கே நாம இணைத்திருக்கிறோம். அந்த வகையில் அவங்க வந்திருக்கிறாங்க. வழக்கமா உங்களுக்கு இதுவரைக்கும் அறிமுகம் இல்லாம சைவ சித்தாந்த மேடைக்கு என்று அவர்களை ஏன் அழைத்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் பெரிய புராணம் தொடக்கத்துல என்ன பண்ணுது, வழக்கு விசாரணையில தான் ஆரம்பிக்கும். பெரிய புராணத்துல சுந்தரர் சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறார். சுந்தரர் சொல்லாததை அவர் ஏற்க மாட்டார். ஆனா ஒரு பேர் கொடுக்கிறார். ஏற்கனவே மனுஸ்மிருதின்னு ஒண்ணு பழக்கத்துல இருக்குது. அதே மனு நீதின்னு ஒரு பேர் கொடுக்கிறார். மனு நீதினா என்னவா இருக்கணும்னா, மனிதன் மட்டுமில்ல எல்லா உயிரினங்களையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நீ நீதி வழங்க வேண்டும். அப்ப மனு நீதிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை சேக்கிழார் ஆரம்பிக்கிறார். மனுஸ்மிருதி என்ன பண்ணுது, வருணத்தை வச்சு ஏற்றத்தாழ்வு வைக்குது. அந்த ஏற்றத்தாழ்வை உடைப்பதற்கு, அரசாங்கத்தை மாற்றுவதற்கு என்றுதான் முதலில் மனுமுறை கொண்ட சோழனுடைய வரலாற்றை எழுதுகிறார். இது சுந்தரர் சொல்லாமல் சேக்கிழார் சொன்ன ஒரே செய்தி தான். சுந்தரர் சொல்ற அந்த முறையே சேக்கிழார் மாத்தவே மாட்டார். ஆனா சேக்கிழார் என்ன பண்றாருன்னா, அந்த திருவாரூரை விளக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு மனுநீதி சோழன் வரலாறு சொல்றார். அப்ப சேக்கிழாருடைய வேலை என்ன, மனுஸ்மிருதிக்கு எதிராக படைக்கப்பட்ட புராணம் பெரிய புராணம், மனுஸ்மிருதி என்பது சிறிய வேலை அப்படின்னு அர்த்தம். அது சின்ன பசங்க வேலை, நாங்க பெரிய பசங்களா பெருந்தன்மையா இருக்கணும்னா மனுநீதி சோழனுடைய வரலாறு தான் உங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரிய புராணத்தோட முன்னுரை. அப்ப பெரிய புராணத்தை நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு சாதியத்திற்கும் ஏற்றத்தாழ்விற்கும் எதிரான ஒரு அறைகூவல். அதனாலதான் சேக்கிழார் வரலாறே சிதிலம் அடைஞ்சிச்சு. குன்றத்தூர் தான் நம்ம பக்கத்து ஊர் தான். அவர் தம்பி வரலாறு இருக்குது, பால்ராவாயன் வரலாறுலாம் இன்னும் கிடைக்குது. ஆனா சேக்கிழார் வரலாறை தூக்குறதுக்கு சிரமமா இருக்கு. ஒரு அமைச்சரா இருந்து விலகினவர். ஏன், என்ன காரணம் அப்படின்னா அவர் பேசின விஷயம் அப்படி. அதனால தமிழ் வரலாற்றுல யார் வரலாறுலாம் காணமோ அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்கன்னு அர்த்தம். எதுக்கு எதிரானவங்க, மனுநீதிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் திருவள்ளுவரும் காணாம போனார். அதை எடுத்து கொடுத்துதான் சேக்கிழார். அதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுத்தவர் ராமலிங்க அடிகளார். அதனால வரலாற்றை தொடர்ந்து சைவம் இந்த மனுநீதிக்கு எதிராக போராடிய வரலாற்றை தமிழில் கொண்டிருக்கிறது. இது
இது பின்னாடி. இதுக்கும் முன்னாடி ஒன்று இருக்கு. நான் பேச பேச நாளைக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இந்தியாவின் வரலாற்று எழுதினால் அது சைவத்தின் வரலாற்றுக்குள் அடங்குகிறது அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை. அது எங்க இருந்து ஆரம்பிக்குன்னா, தாந்திரிகத்திலிருந்து ஆரம்பிச்சு, காபாலிகத்தில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் காஷ்மீர் சைவத்திலிருந்து போய் அப்புறம் சுத்தாத்வைதத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் வீர சைவம், நடுவில் காபாலிகம், காலாமுகம், சைவம், இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இந்தியாவில் இருக்கு. அந்த எல்லா வரலாறும் சைவத்துக்குள்ள ஒரு சைவத்தின் வரலாறு எழுதினால் இந்தியாவினுடைய வரலாற்றை புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது கிமு 3000 இருக்கு. கிமு 1500 தான் வைதிகம். கிமு 3000 எழுதுனீங்கன்னா சைவத்தினுடைய வரலாறு இந்திய வரலாற்றை புரிய வைக்கிறது. அப்படி ஒரு விஷயத்தை நாம இந்த மாநாட்டிலிருந்து புரிஞ்சிக்க போறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்களாம் அதுக்காக உங்களுடைய பங்களிப்பை செய்வீர்கள் என்ற வகையில் இந்த மாநாட்டினுடைய ஒரு வடிவமைப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து இந்த மாநாடு உங்கள் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பணிவான வணக்கங்களோடு தெரிவித்து, தொடர்ந்து இதை நீங்கள் மேலே கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அறிஞர் பெருமக்களையும் உங்களையும் வரவேற்று, மிகப்பெரிய ஆற்றல் உள்ள அந்த மனிதர்கள் தொடர்ந்து சைவத்திற்கு பங்காற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து உங்களிடம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.